அவங்களெல்லாம் பெரிய சாமியார்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கெல்லாம் பெரிய யோகின்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனின் கர்மத்தினையும் மாற்ற முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே சேஞ்சிங் யுவர் கர்மாஸ் நிகழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய வேலை, என்னுடைய சுற்றத்தார்கள், என்னுடைய சமூக அமைப்பு, இந்த அமைப்புல நான் இயல்பாக வாழ்ந்து தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்ந்து எவன் ஒருவன் இறைவனை அடைகின்றானோ அதுதான் பெரிய விஷயம். சந்திரிகா, நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன். நான் இப்போ இந்த இடத்துல நான் உயிரோடு இருக்கிறது கூட அவரோட அந்த மகிமை தான். இல்லாட்டி இந்த உலகத்தில் அவ்வளோத்துக்கு தாங்க இல்லாதவங்களுக்கு. இங்கே ஐயாவை பார்க்க வந்ததுக்கான காரணம் முதல்ல என்னோடய ஒய்ஃப். அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்ததுனால அது வெவ்வேறு கண்டிஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இங்கே பெங்களூரில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதாவது உயிரை பிழைக்க வச்சாங்க, பட் அவங்கள ஈக்க வைக்க முடியல. உயிரை காப்பாற்றி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு அவங்களோட உடல்நிலை பாதிச்சுது. அதாவது அவங்களோட பெயின் தாங்க முடியாத அளவுக்கான பெயின், அந்த நரம்பு இழுக்கும். இப்படி நரம்பு இழுத்தே அவங்களுக்கு இந்த ஃபியூமர் போன் இடது கால் வலது கால் ரெண்டையுமே முறிச்சிடுச்சு. அதுவே திருப்பி என் ஒய்ஃபுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சாதாரண மனுஷங்களால் கொடுக்க முடியாதுங்க. அது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயாவை தவிர வேறு உலகத்தில் யாருனாலையும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு நான் கன்ஃபார்மாக திங்க் பண்ணிட்டேன். இவர் மனித ரூபத்தில் இருக்க தெய்வங்க அவர் எங்களுக்கெல்லாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. எனக்கு தாட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதிகமாக தான் தாட்ஸ் வரும். ஆனால் அந்த டைமில் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு.